சீனாவுக்கே ஆப்பு. நம்ம ஊரு ஸ்ரீபெரும்புதூர் செஞ்ச மேஜிக் தெரியுமா? நீங்க இப்போ கையில வச்சிருக்கிற ஐபோன் அல்லது சாம்சங் போன் நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சதா இருக்கலாம். இது எப்படி சாத்தியமானது? முழுசா கேளுங்க. ஒரு காலத்துல வெறும் விவசாய பூமியா இருந்த ஸ்ரீபெரும்புதூர் இன்னைக்கு இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் தலைநகரம். உலகமே சீனாவை நம்பி இருந்தப்போ நாங்களும் இருக்கோன்னு கெத்தா உள்ள வந்தாங்க நம்ம ஊரு பசங்க. இன்னைக்கு சாம்சங், ஃபாக்ஸ்கான், டெல்லுன்னு உலக ஜாம்பவான்கள் இங்க தான் கியூல நிக்கிறாங்க. வெறும் தொழிற்சாலை மட்டும் இல்லைங்க, 70,000 பேருக்கு நேரடி வேலை. நம்ம ஊரு பொருளாதாரம் 11.2% வேகத்துல எகிரிக்கிட்டு இருக்கு. சென்னை டு பெங்களூர் ஹைவேல போனா தெரியும், அந்த ஏரியாவே இப்போ ஒரு குட்டி அமெரிக்கா மாதிரி மாறிடுச்சு. சீனாவோட +1 பாலிசியை தமிழ்நாடு செமையா பயன்படுத்திக்கிச்சு. ஆப்பிள் போன் உற்பத்தியில சீனாவுக்கு டஃப் கொடுக்கறது நம்ம ஊர் தான். 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கானமிங்கிறது வெறும் கனவில்ல, அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர். அடடா, நம்ம ஊர் வளர்ச்சி இப்போ உலக லெவல்ல பேசப்படுது. ஆனா ஒன்னு தெரியுமா, இங்க வேலை செய்யறதுல அதிகப்படியானவங்க பெண்கள் தான். அந்த பெருமையோட இந்த வீடியோவை இன்னொரு முறை பாருங்க. இது வெறும் பணவீக்கம் இல்ல, ஒரு சமூகத்தோட மிகப்பெரிய வாழ்வாதார மாற்றம். சீனாவை ஓரங்கட்டிட்டு தமிழ்நாடு உலக வல்லரசா மாறப்போகுது. நம்ம தமிழ்நாட்டின் இந்த அசுர வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமையா இருந்தா ப்ரவுட் தமிழ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, ஏன்னா சீனாவுக்கே ஆப்பு வச்சது நம்ம ஊர் தான்.